Ghee Rice 65. Ghee Rice 65 எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 65 Ghee Rice எப்படின்னு பார்க்க போகிறோம். அது முதல்ல கோழி 65 எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன தேவை பொருள் பார்க்கலாம். நான் 1 கிலோ கோழி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கேசரி பவுடர், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, உப்பு, கார்ன்ஃப்ளவர், லெமன். இப்போ இது எல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். வாங்க எப்படி பிசைறதுன்னு பார்ப்போம். முதல்ல கேசரி பவுடர் வேணான்றவங்க விட்டுடுங்க. மிளகுத்தூள், வெறும் மிளகாத்தூள், லெமன் கொஞ்சோண்டு விட்டுக்குங்க, இஞ்சி பூண்டு, உப்பு, கார்ன்ஃப்ளவர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்க வேணாம். இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இதுக்குள்ளவே நம்ம கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம 65 பிசைஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோன்ட்டு இப்போ கீ ரைஸ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் 2 டம்ளர் சீரக சம்பா எடுத்திருக்கேன். ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரை முடி பால் எடுத்து வச்சிருக்கிறேன். புதினா, முந்திரி, ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் அந்த கூட ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, பெருஞ்சலை. இவ்வளவுதான் இதுக்கு தேவை. இப்போ வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி நெய்னா ஒரு கரண்டியை நீங்க நெய்யும் போட்டுக்கோங்க. இப்போ பெருஞ்சலை, பட்டை, லவங்கம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆயிட்டோம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வெங்காயம் இந்த எண்ணெயில வெந்துடணும். நல்லா நல்லா பாருங்க, பாதிக்கு பாதி உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ரோஸ்ட் ஆயிட்டோன்னு இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, முந்திரி போட்டு அவ்வளோதான். இப்போ இந்த 2 கிளாஸ் நம்ம சீரக சம்பாசி இதில் போட்டுக்கோங்க. இதுக்கே தேவையான அளவு உப்பும் போட்டுடுங்க. நீங்கள் கடைசியில் வாயில் ஊற்றி பாருங்க, உப்பு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ 1 டம்ளருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டம்ளர் தண்ணி. இப்போ இதுல 4 டம்ளர் தேங்காய் பால் இதை ஊத்திடுங்க. ஒரு முடி, நீங்க கொஞ்சம் தண்ணியா இருந்தா கூட பரவாயில்ல. அந்த ஒரு முடி பால் எவ்வளவு வருதோ அதுல நீங்க தண்ணி கலந்துக்குங்க. தேங்காய் பால். இப்போ புதினாவை கடைசியா அதுல போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே நம்ம மூடி போட்டு சிம்ல வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வைங்க, போதும். இப்போ கொதி வருது. கொதி வந்தோடனே நல்லா கலந்துடுங்க. இந்த டைம்ல நீங்க உப்பு எப்படின்னு இருக்குதுன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம வெயிட் மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சிடலாம். இப்போ நம்ம அதுக்குள்ள ஒரு பக்கம் சிம்ல வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள நம்ம 65 போட்டுக்கலாம்.
65 நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்க, நல்லா உங்களுக்கு வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உதிரியாக தான் இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்கு. இப்போது இது எப்படி நம்ம சர்வ் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த 65 இருக்கு இல்லைங்களா, இந்த 65 முதல்ல கீழே கொஞ்சம் போட்டுடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாதம், இந்த சாத்தை இப்படி போடுங்க. மேலே திருப்பி 65 வைங்க. இப்போ மேலே இன்னொரு லேயர் சாதம் போடுங்க. இதை கொஞ்சம் நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். இது பச்சடியோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா குழம்பு, கோழி குருமா அந்த மாதிரி எதுனா இருந்தாலும் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது இது இந்த மாதிரி உங்களுக்கு கீ ரைஸ் 65 ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.